ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோம் ஷீட்டை வச்சு தான் இன்றைக்கி பர்ஸு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட் எடுத்திருக்கோம், க்ளூகன், அப்புறம் ஸ்கேல், பென்சில், சிசர் இதெல்லாம் எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் வச்சு எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் சேர்ந்து 2 ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் ஃபுல்லாக எடுத்திருக்கேன், எல்லோ கலர் ஆஃப் எடுத்திருக்கேன். இப்போ இது இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அதாவது 3ஆக மடிக்க போகிறோம். பாதி ஃபுல்லாக 2ஆக மடித்து அதுக்கு மேலே ஒன்று மடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஸு ஷேப்புக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு மேலே டெக்கரேஷன் பண்ண போகிறோம், அப்புறம் ஒட்ட போகிறோம். இதுதான் செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ சென்டிமீட்டரில் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டரில் அளவு எடுத்து, இப்போ 2 சென்டிமீட்டராக எடுத்து நம்ம இந்த எல்லோ கலரில் ஃபோம் ஷீட்டை கட் பண்ணிக்க போகிறோம். 2 சென்டிமீட்டர், அப்புறம் 2 சென்டிமீட்டரில் 2 ஃபோம் ஷீட்டை 4 சென்டிமீட்டரில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பர்ஸில் சைடில் நமக்கு ஏதாவது, இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வைக்கிறோம்னா சைடில் எதுவும் இல்லைன்னா கீழே விழுந்துடும். இந்த மாதிரி வைக்கும்போது அது கீழே விழாது. அதுக்காக தான் இந்த மாதிரி வைக்கிறோம். அதுக்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சென்டிமீட்டர் தான் எடுக்கணும் இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய உங்களுக்கு சைஸ் வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி அளவு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நாய் குலைச்சிட்டே இருக்குது, அதனால தான் சவுண்டு கேட்டே இருக்குது. நான் பேசுகிறது உங்களுக்குலாம் கேட்குதா இல்லை புரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் நாய் குலைச்சிட்டே இருக்குது, எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேது, நாய் குலைச்சிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. இந்த 2 பீஸை எடுத்துட்டோம் தனித்தனியாக. இப்போ ஃபோம் ஷீட்டை 2ஆக நீட் வாக்கில் மடித்து நம்ம அந்த இச்சஸில் இதுமாரி வளைவாக வரைஞ்சிக்கலாம். பென்சிலால் இல்லை பெண்ணால் கூட வரைஞ்சிக்கலாம். அதை சிசரால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுமாரி வளைவு ஷேப்பில் கிடைக்கும். இது என்ன பார்த்திங்கன்னா, நம்ம பர்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகும் பார்த்திங்களா, அதுதான். இப்போ நம்ம 2 சைட்லேயும் வைக்கிறதுக்காக நம்ம கட் பண்ண ஃபோம் ஷீட்டையும் வச்சு பார்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணதோட கொஞ்சம் ஹைட்டாக ஆரஞ்சு கலர் ஃபோம் ஷீட் இருக்கணும். அதுக்கப்புறம் க்ளூகன் அப்ளை பண்ணி நம்ம அந்த எல்லோ கலர் ஃபோம் ஷீட்டை ஒட்ட போகிறோம். இப்போ ஒரு சைடில் ஒட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 பக்கமும் ஒட்ட போகிறோம். 2 அதுக்காக தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். 2த்தையும் 2 பக்கமும் ஒட்டிடலாம். அதாவது ஒரு பக்கம் ஒட்டணும், ஒரு பக்கம் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி 2 பக்கமும் ஒட்டி எடுத்துடலாம். இப்போ ஒட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். மடித்து இந்த மாதிரி வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அதுலேயும் க்ளூகனை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டா நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி க்ளூகனை அப்ளை பண்ணி அதை ஸ்ட்ரைட்டாக நடு ஷேப்பில் வச்சு நம்ம ஃபுல்லாக மேலே நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் ஒட்டி எடுத்துடலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. ஒட்டி மேலே அந்த மூடி இருக்கும் பார்த்திங்களா, அதையும் மூடி ஓப்பன் பண்ணி திறந்துக்கலாம், நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பர்ஸில் இருக்கும், பேக்லலாம் இருக்கும், அதுக்கப்புறம் செப்பல்ஸ்லலாம் இருக்கும். இதை ஒயிட் கலர்லேயும் இருக்கும், பிளாக் கலர்லேயும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பழைய பர்ஸில் உள்ளது தான் இது, புதுசாக நான் வாங்கலை. இப்போ அதை ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஸ்டோன் எடுத்திருக்கோம், டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே இதை மாதிரி ஸ்டிக்கர் ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு நல்லா டெக்கரேஷனாக நல்லா சூப்பராக இருக்கணும்னா நிறைய ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் ஸ்டோன் இல்லைன்னா சாதா ஸ்டோனே ஒட்டிக்கோங்க. கம் அப்ளை பண்ணி கூட ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய ஸ்டோனை இதுமாரி நடுவில் வைக்கலாம். அப்புறம் ஜாக்கெட்லாம் வைப்போம் பார்த்திங்களா, பின்னாடி ரவுண்டாலாம் வைப்போம். அது மாதிரிலாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது மாதிரிலாம் பெருசாக வேணுன்னா கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க. என்கிட்ட அதெல்லாம் இல்லாதனால நம்ம இதை மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு பர்ஸு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதுக்கு ஃபோம் ஷீட்டும் க்ளூகனும் ஸ்டோனும் இருந்தால் மட்டும் போதும், வேறு எந்த ஒரு பொருளும் தேவைப்படாது. இப்போ இதில் பென்னு காசு எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பென்னெலாம் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப சிம்பிளான ஃபஸ்ட்டு செஞ்ச ஒரு பர்ஸு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான பர்ஸு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.